கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட மத்தேயு 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் ஆண்டவர் கடல் மேலே நடந்து வரும்பொழுது சீஷங்கிட்ட வராங்க. அவங்க கடல் மேலே நடந்து சீஷங்கிட்ட வர்றதை பார்த்துட்டு எல்லாமே பயப்படுறாங்க, பயந்து அலறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் தான் சொல்லி கேட்ட உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை பார்த்து, நீங்கள் தான் சொன்னால் நானும் நடந்து வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வான்னு சொல்கிறார். அப்போ பேதுரு என்ன பண்ணாருன்னா படகை விட்டு இறங்கி இயேசுக்கிட்ட போகிறதுக்கு கடலில் நடந்து வர்றார். இப்போ ஆண்டவர் சொல்லி தான் நடக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் மேலே அந்த அன்பு இல்லை. உடனே ஒரு பயம் வருது. காற்று பலமாக அடிக்கிறத பார்த்துட்டு உடனே பண்ணுறான், ஆண்டவர் தானே அழைச்சார், ஆண்டவர் நம்மளை விட மாட்டான்ற அந்த நம்பிக்கை இல்லை. உடனே காற்றை பார்க்குறான். காற்று பலமாக இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே பயந்து அமிழ்ந்து போகும்போது, ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்குறாரு. அப்போ அவன் சூழ்நிலையை பார்த்தான், காற்றை பார்த்தான், பிரச்சனையை பார்த்தான். அப்போ காற்றை பார்த்தோன்னே பயம் வந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் தானே வந்திருக்காரு, ஆண்டு தான் நம்மளை அழைச்சாரு, அப்போ கண்டிப்பாக நம்ம முழுக மாட்டோன்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் சந்தேகப்படுறேன். நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் தான் நம்மளை அழைச்சார், இது வரைக்கும் ஆண்டவர் தான் நடத்தினார். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாடுகள், ஒரு வேதனைகள், வியாதிகள் வரும்பொழுது நம்ம சூழ்நிலை தான் பார்க்குறோமே தவிர, இந்த சூழ்நிலை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று சொல்லி நம்ம இயேசுவை நம்ம பார்க்குறதே கிடையாது. அப்போது ஆண்டவர் மீது அந்த அன்பு நமக்கு இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பிரச்சனை பார்க்கும்போது பயம் வருது, சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வருது, வியாதியை பார்க்கும்போது ஒரு பயம். அதுதான் ஆண்டவர் இந்த பயப்படுறதை விரும்பலை, அற்ப விசுவாசியே. அதனால தான் விசுவாசம் இல்லை. ஏன் சந்தேகப்படுற? நாளை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த பாதையிலையும் கடந்து போனாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார், ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆண்டவர் சூழ்நிலை மாத்திரம் பார்க்காதீங்க, சூழ்நிலை மாற்றுகிற, சூழ்நிலை பார்க்கலும் இயேசு பெரியவர். இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம் தகப்பனாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் அதை மாற்ற ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. அதனால் விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், சாட்சியை நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் சார் நல்ல தகப்பன், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை அப்பா சூழ்நிலை பார்க்காதபடி ஆண்டவரை, சூழ்நிலை பார்க்கலாம் இயேசு பெரியவர் ஆண்டவரை. கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க நீர் வல்லமில்லை ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறப்பா. அதே போல் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்து நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின்